ஹாய்ங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு 250 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீல வாக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எப்பவும் போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கோவக்காவை வதக்கிடலாம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம், வத்தல், ஒரு அரை தக்காளி, அவ்வளோதான். ஸோ இப்போ வாங்க தாளிச்சிடலாம். ஸோ கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் சின்னதே போதும், ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால. ஸோ வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அவ்வளோதான், நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை உள்ளே சேர்த்திடலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. ஸோ இந்த தக்காளி, வெங்காயம், கோவக்காய் இதெல்லாம் ஒன்றா கலந்து வரும்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க, வேகட்டும். ஸோ இது சீக்கிரமே வெந்துடும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா இன்னும் அந்த இருக்க தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கோவக்காய் பொரியல் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.